நான் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மீதி மஞ்சள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நிலப்படிக்கு வச்சிருவேன். எப்போதுமே நமக்கு நிலப்படியிலேருந்து தான் ஒரு ஐதீகம். நிலப்படி கோலம் போட்டு வாசல் தெளித்து வச்சா தான் நமக்கு லட்சுமி உள்ளே வரும்னு சொல்லுவாங்க, பாட்டி தாத்தா சொல்லுவாங்க. அந்த இதில் மிச்சமாக அந்த போட்டெல்லாம் வச்சது பிறகு மிச்சம் மஞ்சள் இருந்துச்சு. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த கிச்சன் மேலே இருக்குல்ல, அதில் இப்படி தடவிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல தடவி பட்டை மாதிரி போட்டுவிட்டோம்னா ஒரு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் கிச்சன். மிச்சம் இதுக்கு இருக்கிறத கேஸு 4 முனையில் இப்போ எல்லோரும் ஏதாவது ஆயுத பூஜை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி வந்தால் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வைப்போம். நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். எவ்ரி டியூஸ்டே, ஃப்ரைடே, செவ்வாய், வெள்ளிக்கு எப்போவுமே என்னோடய பழக்கம் செஞ்சிருவேன். அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன். இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு என்னம்மா எப்படிம்மா இருக்குன்னா, நமக்கே சரி நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த லேசினஸ் நமக்கு குறையும். இந்த மாதிரி வேலைகள் பார்த்தோம்னா நமக்கே டயர்டாக இருந்தாலும் சரி நம்ம இப்படி பண்ணுவோம், மைண்ட் செட்டை நம்மளே மாற்றிக்குவோம். பொதுவாக என்னோட இதை சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் முடியலைன்றது, நான் ரொம்ப முடியலைன்னா ஓகே பரவாயில்ல, அப்படி நமக்கு ஏதோ ஒன்று மைண்டு இதுவாக இருக்கையில் இந்த மாதிரி வேலைகள், க்ளீனிங் வேலை, இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, அட்லீஸ்ட்டு நம்ம பீரோ துணியை எடுத்து அடுக்கிறது, அந்த டென்ஷன்லாம் என்ன ஆகிடும்னா நம்ம இந்த வேலைகளுக்கு கான்சென்ட்ரேட் போயிடும். அப்படியே இல்லைனாலும் ஒரு கோலம் போட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பொதுவாகவே நம்ம எப்போ பார்த்தாலும் பிஸின்னு இருக்கிறப்போ நம்மளோட இதை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். உண்மையிலே நீங்கள் பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு பூஜை வேலை, இந்த வேலை முடிஞ்சிச்சு.